ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 3 திருடர்கள் பற்றிய கதைய பார்க்க போறோம். ஒரு ஊருல ஒரு விவசாயி இருந்தாரு. அவரோட விவசாய நிலத்துல விளைஞ்ச பொருளையெல்லாம் சந்தைக்கு கொண்டு போக ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு. அதனால ஒரு கழுத வாங்கணும்னு முடிவு செஞ்சாரு. உடனே சந்தைக்கு போயிட்டு ஒரு நல்ல கழுதைய பணம் கொடுத்து வாங்குனாரு. காட்டு வழியா அவர் தன்னோட வீட்டுக்கு நடந்து போறப்ப 3 திருடங்க அந்த விவசாயிய பார்த்தாங்க. அவர்கிட்ட இருந்த அந்த கழுதைய எப்படியாச்சும் திருடணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா அந்த நாட்டாண்ட ராஜா ரொம்ப கண்டிப்பா இருந்தாரு. திருடர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்தாரு. அத நினைச்சு 3 திருடர்களும் பயந்தாங்க. இருந்தாலும் திட்டம் போட்டு அந்த விவசாயிய ஏமாத்த நினைச்சாங்க. அப்பத்தான் கழுதை திருடு போனத ராஜா கிட்ட போய் அந்த விவசாயி சொல்ல மாட்டாரு. நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாங்க. மூவரும் அந்த விவசாயியை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது அந்த விவசாயி வெயில் ரொம்ப இருந்ததால ஒரு மரத்தடியில படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப ஒரு திருடன் அவர் கூடவே ஓய்வெடுக்கிற மாதிரி நடிச்சான். அப்படியே விவசாயி கிட்ட கொஞ்சம் பேச்சும் கொடுத்தான். இந்த காட்டுல மிருகங்கள் மாதிரி ஒரு மாறுற ராட்சசன் இருக்கானாம். அவன பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்களாம்னு சொன்னான் அந்த திருடன். அத கேட்ட விவசாயி அத நம்பாம சிரிச்சிட்டு விட்டுட்டாரு. கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சாரு அந்த விவசாயி. அப்ப இன்னொரு திருடன் அங்க வந்து கழுதைய கட்டியிருந்த கயித்த கழட்டி தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டான். இன்னொரு திருடன் அந்த கழுதைய வேற பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்த விவசாயி அந்த திருடனை பார்த்தாரு. கழுதைக்கு பதிலா ஒரு மனுஷன் இருக்கானேன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாரு. உடனே பக்கத்துல இருந்த திருடன், அடடா, இதுதான் அந்த மிருகங்கள் மாதிரி உருமாறுற ராட்சசன் போல இருக்கு, வாங்க ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சான். விவசாயியும் வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சாரு. விவசாயி போனதுக்கு அப்புறமா தங்களோட புத்திசாலி தனத்தால விவசாயிய ஏமாத்துன 3 திருடர்களும் அந்த கழுதைய சந்தையில வித்து பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க.